யாராவது இந்துக்குள் 2 சாதிக்குள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். யாராவது போய் அங்கே நீங்கள் சமரசம் பேசியிருந்தா, இல்ல நாங்கள் இந்து தானே நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு ஏதாவது சமரசம் பேசியிருப்பீர்களா? எங்கேயாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இவன் அடித்துக் கொண்டு இருந்தால்தான் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களில் தேவேந்திர குல வேளாளர்கள், பழைய சமூகம், அறிஞர்கள் என 3 பேரும் அன்பாக இருந்த எங்களையே பிரித்து விட்டார். நீ மன்னனடா, நீ ஏன் போய் அவனுடன் இருக்கிறாய், நீ இவங்களோட இருக்கலாமான்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு தூண்டுதலை உருவாக்கி எங்களையும் பிரித்து விட்டார்கள். அந்த பிரித்ததன் விளைவு அது பிறகு தெரியும். ஏன்னா காந்தியவே சுட்டுக் கொண்டவர்கள் ஹேராம் ஹேராம் என்று வாயில் முழங்கிக் கொண்டு இந்துத்துவத்தை தனது தோளில் சுமந்த காந்தியவே அவர் கொஞ்சம் சகோதரத்துவத்தை நேசிக்க ஆரம்பித்தவுடன் காந்தியவே சுட்டுக் கொண்டவர்கள். சகோதரத்துவம் மிகவும் முக்கியம். சகோதரத்துவம் எவ்வளவு முக்கியம்? நான் திருப்பணிகசம் கிராமத்தில் எனது துணைவியாரை பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு இஸ்லாமிய வாக்கு கூட அங்கே கிடையாது. ஆனால் எனது துணைவியார் பதவி ஏற்கும் போது நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து எனது துணைவியாரை வாழ்த்து விட்டு செல்கிறது. அதுதான் சகோதரத்துவம். எந்த ஜாதி அங்க வந்தது? எந்த ஜாதி வந்தது? இந்த ஐடிஐயில் ஒரு கொலை நடந்தவுடன் நம்ம கோல்டன் கான் தாத்தா, இதெல்லாம் மேடையில் சொல்லக்கூடாது, மறுநாள் காலையில 5 மணிக்கு நான் நடைபயிற்சியில் இருக்கும்போது என்ன தாத்தா இப்படி கொலை நடக்குது, ஐயோ மறுபடியும் கலவரம் வந்துருமோ, இப்படிப்பட்ட அவர் பதவியை பார்த்து எனக்கே ஒரு நாள் ஆச்சு. அந்த வாக்கி முடிச்சு நேரம் போய் கொஞ்ச நேரம் ஒரு மனங்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். இறந்தது யாராக இருக்கட்டும், உயிர்கள் போய்விட்டனே என்ற பதட்டம் இருக்கிறது எங்களுக்கு. மனித நேயத்தை நேசிக்கிறோம். இந்த மனித நேயத்தை நேசிக்கிறவர்கள் தான் ஆட்சி கட்டில் வர வேண்டும் என புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு வகுத்து கொடுத்த திட்டத்தின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோம். மீண்டும் பாபர் மசூதி எழுப்புவோம். அதுவரை 1000 மசூதிகள் ஆங்காங்கே எழுப்புவோம். சட்டத்தின்படி மீண்டும் பாபர் மசூதி எழுப்புவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக கோஷம் போடுறது கொஞ்சம் கையை ஊற்றணும். அப்போ தான் அதோடைய கோஷத்துடைய அர்த்தம் விளங்கும். நான் வந்து வெளியே வைக்கிற சபை வந்து கரெக்டாக அந்த சபை உண்டு. அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தென்காசி மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அப்பாஸ் அவர்கள் கோஷம் ஏற்பவார்கள். சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். எதிரான மக்களை திரட்டும் போராட்டம். நடைமுறைப்படுத்து. வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 ஒன்றிய அரசை நடைமுறைப்படுத்து. பாசிச அரசே, பாஜக அரசே, மக்களை மதத்தால் பிரிக்காதே. இந்திய தேசம் அதை தாங்காது. நீதித்துறையே சட்ட புத்தகங்களை படித்து விட்டு சட்டப்படி நீதி வழங்கு. கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் சட்டப்படி வழங்காதே. அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே. நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்காதே. போடாதே. கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து சலாம் போடாதே. நீதித்துறையே ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழக்காதே. ரத்து செய். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய். வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. போடாதே. முற்போக்குவாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே.
அல்லாஹு அக்பர்.